everybody, vanakkam. Today I'm cooking. I'm going to do a cooking vlog today. It's been a while since I made one cooking vlog. Right, Vinu? Yeah. What am I making? Sora puttu. சரி எதுக்கு டூனான்றீங்க? What is the specialty of tuna? Tell me. டூனா புட்டு பண்ண போறோம் by the way. மீன் புட்டு. மீன் புட்டு பண்ண போறோம். வைல்ட் காட். டூனா. என்ன வாட் இஸ் டூனா சாலட் எனக்கு பிடிக்கும். டூனா சாப்பிடுறது எதுக்கு திடீர்னு இப்ப டூனாவை பத்தி எதுக்கு ஆரம்பிச்சீங்க? டூனா சார்டின்லாம் எதுக்கு சாப்பிடுறீங்க சொல்லுங்க மக்களுக்கு. இல்ல ஃபிஷ் ஜெனரலா புரோட்டீனுக்காக தான் சாப்பிடுறது. குட் அது. ஆமா. ஒமேகா 3 குட் சோர்ஸ் குட் ஃபேட் அதெல்லாம் இருக்கு. ஜென்ரலா வந்து நம்ம எல்லாருமே புரோட்டீன் அதிகமா சாப்பிட வேண்டியதா இருக்கு. ப்ளஸ் நம்ம புரோட்டீன் இன்டேக்கே ரொம்ப கம்மி தான். நான்வெஜ்ஜே சாப்பிட்றவங்களா இருந்தால் கூட ஒருத்தங்க வந்து ஒரு பவுண்டுக்கு ஒரு பவுண்ட் கிட்டத்தட்ட நம்ம வெயிட்டுக்கு ஈக்குவலாக சாப்பிட்ணும் புரோட்டீன் வச்சுக்கோ. இப்போ ஒரு கிலோக்கு இப்போ ஒரு கிராம் கணக்கில் சாப்பிட்ணும். அப்போனா ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன், ஐட்டம் சொல்லிக்கிறேன். எனி புட்டு வெஜிடேரியன் யூ கேன் யூஸ் வாழைக்காய் பொடி மாஸ், யூ கேன் டூ பன்னீர் பொடி மாஸ், சேம் ரெசிபி. ஓகே, இது வந்து ஆனியன் எவ்வளோ வேணாலும் ஆனியன் போட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய ஆனியன் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி இஸ் அ மஸ்ட், ஏன்னா அதான் அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஜிஞ்சர் இஸ் அ மஸ்ட், ஆல்சோ ஃப்ளேவர் கொடுக்கும். நிறைய கார்லிக் போடுங்க, அதுவும் நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை. ஓகே, கோ பேக் டு யுவர் ரெசிபி. இல்லை, அதுதான் மெயின் திங் வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் ப்ரோட்டீன் அந்த லெவல்லையாவது சாப்பிட்ணும் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஒரு கும்பிடு போட்டு எல்லா சாமியும் வேண்டியது பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும், ஏன்னா மீன் செய்யறோம். பிரியாணி செய்தாலும் ஒரு கணக்கு இருக்கு. பாய் பிரியாணி சொல்லலாம். ஜபார் பாயோட ஃபாலோவர் நான், அதனால நான் பிஸ்மில்லா சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரம்ஜானுக்கு ஒன்றும் பிரியாணி அமெரிக்காவில் வரல, இந்தியாவில் இருந்தாலும் வந்திருக்கும். இந்தியாவில் எல்லாம் டப்பா பாக்ஸ் தான் தராங்க வாங்கி. இங்கே பாருங்க, ஆல்பகோர் டூனா. சாரி, நான் ஐ லெட் யூ கோ பேக் டு யுவர் ஸ்டோரி. வினோத் இன்டர்ப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறவங்களாம் மன்னிக்கணும். கூடிய சீக்கிரம் அவர் திருப்பி பேசுவார். நான் மறக்கிறதுக்குள்ளே சொல்லிடுறேன். இது வந்து புதுசாக இப்போ நம்ம காஸ்கோவில் வந்து வாங்கியிருக்கோம். இந்த டைப் ஆஃப் டூனா நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. இப்போ தான் நான் இந்த ரெசிபிக்கு ட்ரை பண்ண போகிறேன். தவின் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டான். ஒரு வாட்டி உங்களுக்கு நான் இதை திறந்து காட்டிடுறேன். இங்கே வந்துருங்க. இது வந்து ஸ்டேக் மாதிரி இருக்குன்னு சொன்னான். ஸ்டேக்னா என்ன அர்த்தம்? யூஸ்வலி அந்த ரெகுலரில் வந்து துண்டு மாதிரியே இருக்கும், மீன் துண்டு மாதிரியே. அதில் வந்து கிரம்பிள் பண்ணியிருக்கோம், அது மாதிரியே இருக்கும். இது வந்து ரெகுலராக நம்ம பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த தண்ணி இருக்குல்ல, இதை ட்ரெயின் பண்ணிடணும். ட்ரெயின் த வாட்டர். எல்லாரும் கேட்குறீங்க இந்த தண்ணியோட செய்யலாமான்னு, இல்லை ஆயிலோட செய்யலாமான்னு. செய்யாதீங்க கேட்குறாங்க எல்லாம். ஏன்னா ஆயில் வந்து சால்ட் இருக்கும், இதில் அதிகமான சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். இது நம்ம இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, கேன் கோ பேக் டு யுவர் ஸ்டோரி. இல்லை, ஸ்டோரி அதுதான். இப்போ நம்ம ஒரு பவுண்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 0.5 கிராம்ஸ் அது சாப்பிட்ணும். அப்போ வந்து என் வெயிட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 கிராம் ப்ரோட்டீனாக சாப்பிட்ணும் மினிமம் எவ்ரிடே. 100 கிராம் ப்ரோட்டீன் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக சாப்பிட்ற முடியாது. ஃபுல்லாக கறியாக சாப்பிட்டா கூட 3 வேளை தான், 2 வேளை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த 2 வேளையும் சாப்பிடும் போது கரெக்டான ப்ரோட்டீன் ஓரளவு கொஞ்சமாவது ஆட் பண்ணால் தான் ப்ரோட்டீன் கொஞ்சமாவது மசில் பில்ட் ஆகிறதுக்கு சொல்லும். ஸோ இப்போ நம்ம ஃபேட்டை சாப்பிடாம இருக்கோம், ஏன்னா இன்டர்மீடியன்ட்ல இருக்கோம் வச்சுக்கோ. நம்ம 2 வேளை தான் சாப்பிட்றோம் பல வருஷமா. ஆனாலும் நம்மளுக்கு பெருசாக இது இருக்காது, ஏன்னா நம்ம கார்ப் ரிலேட்டடாக நிறைய சாப்பிடுவோம், ரைட்? ப்ரோட்டீன் கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஆனால் அந்த கொஞ்சம் மாற்றணும்னா கொஞ்சம் மோர் ப்ரோட்டீன் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ கார்பை லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம முட்டை ஒயிட் எக் வெள்ளை கருவு கரு இல்லாமல் வெள்ளை வெள்ளை மட்டும் சாப்பிட்றோம். எக் ஒயிட்ஸ் மட்டும் சாப்பிட்றோம். லஞ்சில் 2 சாப்பிட்றோம். ப்ளஸ் டின்னரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு கார்ப் இல்லாமல் ப்ரோட்டீனாக சாப்பிட்டோன்னா. இன்னொன்று வந்து சம்டைம் வந்து கார்ப், இப்போ இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றனா கூட என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் இருக்கிறதுனால எனக்கு தெரியுது, அந்த குளுக்கோஸ் வந்து லோ ஆகும், 60s ரேஞ்சில் போய்டும். நைட்டில் சம்டைம் பீப் அடிக்கும்ல, ஏன்னா நான் ஃபுல்லாக சாப்பிட்றது இல்லை, சும்மா 2 தோசை சாப்பிட்டா வச்சுக்கோ, அதில் ப்ரோட்டீனே ஒன்றுமே இல்லைல்ல. அப்போது உனக்கு பசிக்கும் அதிகமாக. நம்ம பசிச்சாலும் சாப்பிடாம படுத்தூங்கினா கூட இந்த மிஷின் இருக்கிறனால அந்த பீப் பண்ணுது, லோ சுகர்னு காட்டுது. லோனா லைக் 60 ரேஞ்சில் வந்துடுது. ஸோ அதனால் நம்ம ப்ரோட்டீனாக சாப்பிட்டோன்னா ஓல் நைட்டுக்கு அது தாங்கும், பசிக்காது. ப்ளஸ் ப்ராசஸிங்கும் வந்து கரெக்டாக ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும். முட்டையை வேக வச்சிருவோம். அந்த முட்டைனால தான் முட்டை ஞாபகம் வருது. முட்டையை வேக வச்சிருவோம். என்னுடைய
ஃப்ரம் அமேசான். யாருக்காவது லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் போட்டுறேன். ஸோ இந்த மெஷரிங் கப்போட வரும். இந்த மெஷரிங் கப்பில் இருக்க தண்ணியை ஃபஸ்ட்டு இப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்புலலாம் வேக வைக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேக வைக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய சோம்பேறிகளின் சங்கமம். ஸோ வச்சோமா, வேலையை பார்த்தோமா, வச்சுட்டு வேகட்டும். இந்த மீன் டைம் ஒரு நிமிஷம் தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு வந்துடுறேன். கோகனட் ஆயில் இஸ் ஹியர். ஸ்பூன் ஒன்று எடுங்க. ஆஹா, என்ன வாசனை. எவ்ரி டைம் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்பூன் எடுத்து போட்டு பண்ணுங்க. இது ஒரு கோகனட் ஆயில். யாரோ ஒருத்தங்க கமெண்ட் போட்டிருந்தாங்களே, ஆயில் புல்லிங்க்கு வந்து நல்லது, இன்ஃப்ளமேஷன் அந்த இதெல்லாம் வந்து இதுவாகன்னு. நீ கேட்டதுக்கு சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க பண்ணுறாங்களா பல வருஷமா? ஆமாம், தெரியல, நான் பண்ணதே இல்லை. ஷாப்பிங் பண்ணுறது பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும். அப்புறம் தெரியல, அப்படி 20 நிமிஷம் பண்ணுறாங்க. டெய்லி என்னையை துப்பிடுவாங்களா? அப்புறம் துப்பிடுவாங்க. அது வந்து மார்னிங் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ போட்டாச்சு. போட்டோடனே நீ பண்ண ஆக்சுவலி உனக்கு தான் கம்மு வீக்காக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் ரொம்ப தேய்ச்சி ரொம்ப பல்லு வலிக்கி பல்லு தேய்ப்பேன். ரொம்ப பல்ல தேய்ச்சி கம்ம தேய்ச்சி விட்டேன்னு நினைக்கிறேன். தேய்ச்சி இவங்கெல்லாம் பல்லே தேய்க்க மாட்டாங்க. இவங்களுக்குலாம் நல்லா இருக்கு பல்லு. நான் வந்து அவங்க டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறேன். அந்த மிஷினை வந்து ஆன் பண்ணி 2 நிமிஷம் நான் 2 வாட்டி ஆன் பண்ணிப்பேன். ஸோ 4 நிமிஷம் நான் கவர் பண்ணுறேன். அதுக்கு மேலே தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் 2 வாட்டி ஒரு நாளைக்கு ப்ரஷ் பண்ணுறேன். அவ்வளோலாம் தேவையில்லை. ஆனாலும் என் நிலைமை எப்படி இருக்கு. இந்தாங்க, மிருகங்கள்லாம் நான் ப்ரஷ்ஷாக பண்ணது ஓவராக பண்ணக்கூடாதுன்றாங்க. தேய்ச்சிட்டு ஓவராக பண்ணாலும் ப்ராப்ளம், பண்ணவே இல்லைனாலும் ப்ராப்ளம். ஓரளவு சுமாராக பண்ணோம். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஏதோ ஆர்டிக்கல் பேப்பர்ஸ் தான், அது எந்தளவு உண்மைலாம் தெரில. காலைல எழுந்தோன்னா ப்ரஷ் எல்லாம் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு தண்ணி எதாவது குடிச்சிடணும் அப்படின்னா. ப்ரஷ் பண்ணாமல் தான் தண்ணி குடிக்கிறோம். டேய் என்னங்கடா சொல்கிறீங்க? பாருங்க, கடுகு, சீரகம், சோம்பு, மஸ்டர்ட், கியூமின், ஃபெனல். யூஸ்வலி நான் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். எங்கள் அம்மா அப்பாலாம் எங்கள் அம்மா சமைக்கும் போதெல்லாம் யூஸ்வலி நான் பார்த்தது வந்து ஃபஸ்ட் கடுகு தான் போடுவாங்க, அது மாதிரி தான் போடுவாங்க. ஆனால் நீ ஜென்ரலி வந்து நீ சோம்பு தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சாப்பிட்டா காது கேட்காம போயிடும். இல்லைன்னா மட்டும் டமாரா தான். இல்லை ஜென்ரலாக நான் பார்த்துருக்கேன். போட்டு டைம் சென்சிட்டிவ் ஆனது எல்லாத்தையும் டம்ப் பண்ணணும். இல்லை ஓகேயா? நல்ல ஸ்மெல்லு கோகனட். அது போட்டோடனே உங்களுக்கு ஆல்ரெடி வந்துடும். எங்கள் ஊரில் ஒருத்தவங்களுக்கு நம்ம நேபரோட பையன் கல்யாணம் ஆச்சு. அதுக்கு இந்த தட்டு கொடுத்தாங்க. அந்த தட்டு வந்து எங்கள் அம்மா எனக்கு எடுத்து வந்து கொடுத்தாங்க. அவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு. அஃபியா அமீன் தாஜ் வெட்ஸ் அப்துல் வஹீத். ஸோ நம்ம வீட்டோட நேபர் இருக்காங்களா, அவங்களோட பையனோட கல்யாணத்துக்கு கொடுத்தது. அமெரிக்காவில் இருக்கு இந்த தட்டு. அந்த பையனும் பொண்ணும் வரல, ஆனால் அவங்களோட தட்டு இங்கே வந்துச்சு. ஸோ தேங்க்யூ. உங்கள் தட்டு நான் ரெகுலராக இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடாது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டெடிக்கேட்டடாக அதுக்குன்னு வச்சுருக்கேன் நான். தேங்க்யூ ஜி சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல. நன்றியை. ஓகே கண்டிப்பாக. சார் என்ன சொல்லிட்டு கடுகு ஏன் சாப்பிட கேட்குறாமா? இல்லை ஏன்னா நான் பார்த்தது எங்கள் வீட்டிலலாம் வந்து யூஸ்வலி கடுகு தாளிக்க சட்னிக்கு தான். இல்லை சோம்பெல்லாம் அவ்வளோ உடனே போட்டு நான் பார்த்தது இல்லை. போட்டிருப்பாங்களா இருக்கேன் அம்மா, நான் கூடவே அதை பார்த்துக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீ உன்னை வந்து நான் கடுகு ரொம்ப கம்மியாக தான் பார்த்துருக்கேன். சோம்பு சீரகம் தான் போடுவோம் நீங்கள் மோஸ்ட்லி. இல்லை இது செட்டிநாடு ஸ்டைல் அது மாதிரி, அதனாலயா அப்படின்னு கேட்குறேன். எங்கள் வீட்டில் அப்படி பண்ணுவாங்க. இதில் கடுகு வந்து சட்னிக்கு தான், தேங்காய் சட்னிக்கு தான். அதுவும் மதுரையிலேருந்து ஸ்பெஷலாக பெரிய கடுகு வரும். பெரிய கடுகு ஊர் சைட்லலாம் கிடைக்கும். தஞ்சாவூர், மதுரை எல்லா ஏரியாலையும் கிடைக்கும். இதில் கிடைக்கும், விருதுநகரில் கிடைக்கும். அந்த பெரிய கடுகு வந்து போடுவாங்க நாங்கள். அப்புறம் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். என்னோட மசாலா டப்பாவில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சு சூப்பராக பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணாதான் அந்த வெங்காயம் வந்து நல்லா அப்படி ஒரு ப்ரௌன் ஆகும். அது வந்து சொதன்னு ஆகக்கூடாது, லைக் சாஃப்டா அப்படி குழக்குழன்னு ஆகக்கூடாது. லைட்டா நம்ம எப்படி வச்சுக்கணும். எப்பயுமே கடுகு when you put like mustard தடுக்கா பண்ணுவோம், எப்பவுமே ஒரு பேன் வச்சுக்கோங்க. அப்படி போட்டோன்னா டக்குன்னு மூடிட்டீங்கன்னா அடிக்காது ஃபேஸ்ல. இந்த ப்ராடக்ட் ரீசெண்டா கொடுத்த யூஸ் பண்ண நல்லா இருக்கா? அதே ப்ராடக்ட் தான், நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க மூடியோட தரல. ஸோ மூடி இருந்துன்னா இன்னும் கன்வீனியன்ட்டா இருந்திருக்கும். யாரோ கமெண்ட் போட்டாங்கல்ல ஏதோ. என்கிட்ட வந்து மூடி எல்லா சைஸும் இருக்குன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒன்று இருக்கு.
அப்புறம் இது வந்து கரண்டி போட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி போட்டு யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு மனசு வரல. பட் நல்லா இருக்கு, ஃபாஸ்டா குக் ஆகுது. ஆம்லெட் போட்டு ட்ரை பண்ணேன். எக்கு அதாவது கொஞ்சமா இது ஸ்ப்ரே பண்ணி ஆம்லெட் போடும் போது ஒட்டுது. ஆனா ரெகுலரா நம்ம எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்தி பண்ணோம்னா அப்போ ஒட்டலை. பட் த பாயிண்ட் இஸ் இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஃப்ளேம் பொரியல் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க ஃபாஸ்டா குக் ஆகுது. லைக் இதுல என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி நான் சொன்னேன்ல ப்ரௌனிங் இங்க வந்து காட்டுங்க. லைட் போடுங்க. இந்த மாதிரி உருட்டில் பேசிட்டேன். இந்த மாதிரி ப்ரௌன் ஆகுதுல்ல, இது மாதிரி ஆகும். நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க, அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒன்று போதுமா இல்லை 2 போட்டு ஆகணும்? டப்பாவா 2 போட்டுரு. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு போல் எடுத்துக்கலாம். குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியல. இங்கே வந்து ஷார்ப் கிடைக்காது. ஒரே ரொட்டி கிடைச்சது சயின்டிஃபிக் அப்போ பண்ணால் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. வீடியோ இருக்கு. ஆனால் எங்கேயும் கிடைக்கல அதுக்கப்புறம். சொரா இந்த ஊரில் கிடைக்காது. மீன் அஃபிஷியலி இல்லை, எந்த கடையிலும் கிடைக்காது. அஃபிஷியலி இந்த ஊரில் சாப்பிடக்கூடாது இல்லையா? அப்போ சாப்பிடக்கூடாது இல்லை, கிடைச்சாதானே சாப்பிட முடியும். வேறு ஊர்லேருந்து எடுத்து வருவோம். நல்லா இருக்கும். சம்டைம் வந்தது அது வந்து மீன்கோலை கிடைச்சது அந்த காலத்தில். அது ஆனால் தாய்லாந்து ப்ராடக்ட் ஏதோ ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க ஃப்ரம் சம்மர் எல்ஸ். இது ஒன்று போதாதுல்ல, இன்னொன்று வேணும். இதேமாதிரி கையில் பண்ணோம்னா ஒரு வாட்டி ஸ்பூனில் பண்ணோன்னா கொஞ்சம் டெக்ஸ்சர் வேறு வருது. கையில் பண்ணால் ஈஸியாக வராது. அதுக்குள்ளே இந்த முட்டையை காட்டுறேன். முட்டை கொதிச்சு ரெடியாகுது. முட்டையை காட்டுறாங்க. முட்டை நல்லா கப்ப கப்பகான்னு கொதிச்சு புகலாம் வருது, வேகுதுன்ட்டு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் ஆகும்போது அப்போ உங்களுக்கு ஸ்மெல் வருதா, அந்த ஸ்மெல்லு அதனால சால்ட் இப்போ போட்டுருங்க. வெயிட் பண்ணுங்க ஒரு நேரம், லைட்டாக அது வதங்கட்டும். சால்ட் பண்ணுவோம். தட்டக்கூடாதுன்னு வாங்க, அம்மாவுக்கு இது யூஸ்வலி நாங்கள் வந்து நம்ம வைல்டு வாங்க மாட்டோம், ரெகுலர் தான் வாங்குவோம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். புட்டு பண்ணதில்லை. புட்டு பண்ணதில்லை, ரெகுலராக அது டூனா வாங்கி சாப்பிடுவோம். அந்த இது நல்லாயிருக்கும், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வைல்டோடய கொஞ்சம் நம்பர் ஆஃப் இது, ஏன்னா இது வைல்டுனால கொஞ்சம் கம்மியான பாக்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் நிறைய பாக்ஸ் வரும் அதில். சின்ஸ் ஃபார்ம் ரைஸ்ட் அதெல்லாம் வேணானால நம்ம வைல்டு சாப்பிடணும்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஏன்னா ஒன்று பத்தலன்னு போயிடணும், அதனால நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய ஃபிஷ் சாப்பிடணுன்ற பாயிண்ட் இருக்குல்ல. இது வந்து நம்ம ஆளுக்கு ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் வந்து ஒருத்தரோட ஒரு சர்விங் சாப்பிடணுன்றாங்க. நம்ம ஒரு பாக்ஸ் தவின்னா ஒரு சர்விங் சாப்பிடுவோம், ஒரு பாக்ஸ் சாப்பிடுவோம். அவனே மயோனீஸ் போடுவான், கலக்குவான், பிரெட் எடுப்பான், டோஸ்ட் பண்ணுவான், உள்ளே வச்சு டூனா சாலட் சாப்பிடுவான். ஆனால் இதுதான் இந்த சேஃப்வேல விற்கிறாங்க டூனா சாலட். இது மாதிரி அதே போட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேணா கூட இருக்கும்னு நினைக்கிறேன் சம்டைம்ஸ், ரைட்? மேஷ் பொட்டேட்டோ உள்ளே போட்டு டூனா போட்டு மயோனீஸ் போட்டு பண்ணுறோம். கையில் இது போட்டுக்கிறோம், ஏன்னா லைட்டாக ஸ்மெல் எடுக்கும். பீஸாக இருக்கு பாருங்க, இதில் போட்டோம்னா பெருசாக கட்டணும். இது ஆல்ரெடி குக் பண்ணிருந்தானா? கேட்டுருந்தாங்க யாரோ ஒருத்தவங்க சார்டினை கழுவணுமான்னு கேட்டாங்க. புள்ளி கூப்பிட்டு ஏன்னா அதில் முள்ளு வேறு இல்லை, இதில் சால்ட் இருக்கும். சால்ட்டும் போட்டு தண்ணி செக் பண்ணி தேவை. ஆனால் சார்டினை விட இது இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு. ஆனால் குக் பண்ண உடனே செய்யாது, உங்களுக்கு தெரியாது பெருசாக. இந்த ஊரில் அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி டூனா சாலட் சாப்பிடுவாங்க, சால்மன் சாப்பிடுவாங்க. இல்லை எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் மாகி அது மாதிரி சில ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிறதுலாம் இந்த மாதிரி சில ஐட்டம்லாம் சில மாதிரி ஃபிஷ் தான் கிடைக்கும். இப்போ சைனீஸ் கடையில் நிறைய டைப் ஆஃப் ஃபிஷ் கிடைக்கும். ஆனால் இந்த ஊர் ஆளுங்க சாப்பிட்றது சொல்கிறோம். ஒரு நிமிஷம், இந்த மெயின் டைம் இதை பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஜஸ்ட் லைட்டாக ஒரு கலருக்கு இருந்தால் போகணும் மீன் கழிச்சிக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சில்லி பவுடர் க்ரீன் சில்லிஸ் போட்டதுனால நம்ம எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன், லைக் இந்த ஆனியனுக்கு தேவையான சால்ட். ஏன்னா இதில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், அந்த தேவையில்லை. இப்போ நம்ம ஃப்ளேமை கொஞ்சம்
அதிகம் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். போட்டு அப்படியே ப்ரௌன் சாப்பிட வேண்டியதான். இதே இது வெஜிடேரியன். நீங்கள் என்ன பண்ணணும், டாப்பியோக்கா வேக வச்சு போடலாம், வாழைக்காய் பிளான்டெயின் போடலாம், பன்னீர் போடலாம், டோஃபு எக்ஸ்ட்ரா ஃபார்ம் டோஃபு இருக்குல்ல அது போடலாம். ஆனால் நீங்கள் போடும்போது கொஞ்சம் கரம் மசாலாலாம் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஃப்ளேவர் எதுவும் இருக்காது இல்லையா, ஸ்மெல்லு பிளெயினாக இருக்கும்ல. அதனால முட்டை எப்படி கொதிக்கிறான் பாருங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. கையில் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்டர் கொஞ்சம் வேறு மாதிரி தான். அன்னைக்கு பண்ணீங்களா கையில்? அன்னைக்கு பண்ணல, அன்னைக்கு பண்ணாமல் அப்படியே போட்டு ஸ்பூன்லேயே பண்ணி போட்டேன். சோம்பேறி இல்லை பிரேக் மீன் இன்னும் க்ளீனாக ஆகுது. அது கொஞ்சம் பிரேக் லைட்டாக கொஞ்சம் சோம்பேறி பண்ணுங்க. நம்மளோட பழைய வீடியோவில் ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து ஷீபான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நல்ல பெரிய அனாலிசிஸ் மாதிரி எழுதினாங்க. அதுக்கு நம்ம இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்ல லைஃப் இந்த ஊரில் இது இல்லை அது இல்லை இது கஷ்டம் வராதிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இதை பற்றி எழுதியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து அப்படிலாம் ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் நான் வளர்ந்த மாதிரி தான் இப்போ வளர்றாங்க. இப்போ நான் கம்ஃபர்டபுளாக அந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஹெல்ப்பு ஸ்விக்கி இந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து எல்லாமே வாஸ் கிவன் டு மீ இன் மை லைஃப். அந்த ஜென்ரேஷன் தான் இந்த கரண்ட் ஜென்ரேஷன். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம வயசாளுங்க ஆல்ரெடி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோங்க. அதனால அவங்களுக்கு நான் ஐ அப்ரிஷியேட் ஹர் டைம். போட்டுறேன். ப்ளவுஸை தூக்கி குப்பையில் வச்சுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா மீடியம் ஹைலே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு டக்குன்னு போகும். எதையும் அழுவான் பாவம். ஸ்ப்ரிங் பிரேக்னால வீட்டில் இருக்கான், அதனால் அடிக்கும் ஸ்மெல்லு. சொல்லி எக்ஸாஸ்ட் போடுவேன். வீடியோ பேசுவாங்க போடணும். போட்டேன்னா நீங்கள் ஏதோ காக்பிட்டில் ஏர்பிளைனில் உட்காந்துருக்க மாதிரி கிளம்புங்க. லேட்டஸ்ட்டாக வரதெல்லாம் சவுண்ட் இல்லாமல் இருக்குமா இருக்கும். அப்படிலாம் இல்லை வேணும். இது ஏறுது. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்ல இதில் லைட்டாக அந்த ஃபேட் இல்லைன்னு லைட்டாக ஒட்டுது. ரைட், இந்த பாத்திரத்தோட இது நான் சரி கம்மியாக இருக்கேன் ஆயில்னு சொல்கிறேன். நல்லா குக் ஆகுது. உண்மையாகவே இந்த ரெசிபி இன்னும் நல்லா இது போன ஃபிஷ்ஷோட இந்த ஃபிஷ்ஷுக்கு இன்னும் அந்த புட்டு ஸ்மெல் வருது இன்னும் நல்லா. இப்போ இதில் என்னன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு பாருங்க. உங்ககிட்ட பேசிட்டே தான் முட்டை இதெல்லாம் லிட்டரலி லைவ் ரைட். வெறும் அந்த தேங்காய் எடுக்க ஒரு செகண்ட் கட் பண்ணாரு, அவ்வளோதான். லைவா நடக்குது எல்லாமே. இவ்வளோ கலரை பாருங்க. ஆஹா, அன்கட் தான் ஆல்மோஸ்ட். அந்த ஒரு கட்டை தவிர இட்ஸ் அன்கட் கோவில். எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் நைட்டில் வந்து சப்போஸ் உங்களுக்கு சப்பாத்தி இல்லைன்னா தோசையில் கூட நடுவில் ஃபில்லிங் மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணி ராப் மாதிரி சாப்பிடலாம். ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இல்லை இதே ஒரு ஃபுட்டாக கூட சாப்பிடலான்றேன். ஏன்னா நல்லா உப்புமா மாதிரி போட்டு சாப்பிட வேண்டியதான்றேன். எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். இல்லை சொரா புட்டை ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். ஸ்பூனு கொடுத்துரு. ஸ்மெல் வருது, ஆனால் சொரா புட்டு ஸ்மெல்லு தான் வருது. உங்க அம்மாவோட எக்ஸ்பர்டீஸ். உப்பு போடணுமா? உரப்பு போடணுமா? கரெக்டாக தான் இருக்கு. உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா? எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு. காரமாக லைட்டாக தெரியுது. காரம் பின்ன 4 மிளகா போட்டிருக்காங்கல்ல, காய் சில்லி தெரியுது. நல்லா தான் இருக்கு. காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த வந்து போன ஃபிஷ்ஷோடய இந்த ஃபிஷ் வந்து நல்லா த மாகியோடய இது இதுக்கு அந்த ஃப்ளேவர் இருக்கு. சொரா புட்டுக்கான தூண் அவ்வளோதான் ரெடி. அவ்வளோதான் ரெடி.
உங்களுக்கு பாருங்க எவ்வளவு ஈஸியான ரெசிபிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சமைச்சு கொடுங்க. நான் இல்லைனாலும் நீங்க எல்லாம் இது உனக்கு எப்போ வேணும் சொல்லு, ரெடி நான் நாளைக்கு. இப்ப இல்ல நான் இல்லைன்னா கூட இது மாதிரி செஞ்சுக்கோங்க. என்ன நினைச்சு அழாதுங்க. ரெடி பண்றேன். ஃபியூச்சர்ல ஒரு வேளை நான் வேணாவது விட்டுட்டு முன்னாடியே போயிட்டேன். அடுத்த ஃப்ளைட் பிடிச்சி நான் வந்துடுறேன், கவலைப்படாது. உங்க பல்லெல்லாம் பிடிக்கிறேன் போகும்போது. நான் இல்லாம நீ எப்படி சாப்பிட்றேன் நான் பாக்கிறேன். அதாவது சைத்து டெஸ்ட் இல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். நான் இல்லாம நீ சாப்பிட்டுருவியா? உனக்கு சொல்றா கூப்பிட்டு கேக்குதா? நானே இல்ல உனக்கு இது தேவையா அப்படின்னு நான் அங்க இருந்து தப்பிச்சுட்டு இருக்கேன். ஓகே ரெடி. ஒரே ஒரு நிமிஷம் லைட்டா என்ன கொஞ்சம் ஒரு ப்ரௌனிங் எஃபெக்ட் மட்டும் வந்துட்டோம். வந்துருச்சு. ஸோ அனதர் திங், ஸ்டவ் வந்து எப்பவுமே நம்ம ஹைல வச்சு பண்றோம். நல்லா மீடியம் ஹைல இருக்கு. ஸோ கிட்டே இருங்க, தள்ளி போயிடாதீங்க. டோன்ட் லீவ் திஸ் அண்ட் வாக் அவே. யூ ஆர் வாக்கிங் அவே, புட் இட் இன் சிம் அண்ட் தென் வாக் அவே ஆர் டர்ன் இட் ஆஃப் அண்ட் வாக் அவே. ஏன்னா இது ஃபாஸ்டா குக் ஆயிடும். டக்குன்னு லைக் அந்த முட்டை வேகிறதுக்குள்ள இது குக் ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ப்ரீ குக்டு. நம்ம பண்ணிட்டே இருந்தாதான் இப்படி இந்த மாதிரி வரும். இப்படி குக்டு மாதிரி பாருங்களேன். ஒருவேளை ஃப்ரெஷ் போட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். தண்ணி விடும். ஓ, தண்ணி விட்டுட்டே இருக்கும். அப்ப அது என்ன பண்ணும்? உதுத்துட்டு வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துறாங்க நல்லா. ஓ ஓகே, அது தனியா எனிவே பண்ணிட்டா உடைச்சு விடுறாங்க. அப்ப இதே கான்செப்ட் தான் எனிவே. வெறும் ஃப்ரெஷ் மீன் போட்டா தண்ணி விட்டு அந்த பேக் பண்ற இல்ல நான் அந்த கான்செப்ட் கேட்கல. ஃப்ரெஷ் மீனை பேக் பண்ணி ஸ்டீம் பண்ணிட்டு போட்டா இதே தான். இப்படி தான பண்ண? அதான் அதே தான் கரெக்ட். ஸ்டீம் பண்ணி தான போட்டேன். ஆமா. நான் ஏன் ஏர் ஃப்ரை பண்ணேன்னா அது ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததுனால தண்ணியா இருக்கட்டும். இப்ப பாருங்க நான் எதுக்காக நான் பக்கத்துல இருந்து இப்படி பண்ணிட்டே இருந்தேன்னா அந்த லைட்டா எக்ஸ்ட்ரா ப்ரௌன் ஆகும்போது உடையுது பாருங்க. லிட்டரலி அந்த புட்டு மாதிரி வரும். அவ்வளவுதான். டன். இது வந்து நம்மளுடைய இந்த டூனானால இந்த கலர்ல இருக்கு. சொரா போட்டா ஒயிட்னால, சொரா வந்து ஒயிட் ஃபிஷ்ல அப்போ எல்லோவா இருக்கும். இது வந்து கலரே ரெட் கலர், ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர், ஒரு பிங்க் கலர் மீட் இது, ரைட்? டூனா மீட்டு இது வேற இருக்கு. நம்ம தான் சாப்பிட போறோம், பட் ஸ்டில் வேற கரண்டி தரேன். ஆக்சுவலி சொரா புட்டு மாதிரி இருக்கு. அதுதான் நான் சொல்றேன் உனக்கு. ஸ்மெல்லு டேஸ்ட்டும் ரெண்டுமே நல்லா சொரா புட்டு மாதிரி இருக்கு. இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். எனவே நல்ல ப்ளஸ் காஸ்கோல கிடைக்குது. ஓரளவு ஹெல்த்தியும் கூட. உண்மையாவே இருக்கு. வெரி குட். எனக்கு ஈஸி. 5 மினிட்ஸ்ல பண்ணிட்டேன். சாப்பிடலாம். சரி, முட்டையை உரிக்கிறது காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. எக் எடுத்து இப்படி போட்டுறணும். ஏதோ லீக் ஆயிடுச்சா ஒன்று? உடஞ்சிருக்கு. அதனால இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்பவுமே ஏதாவது ஒரு ரெகுலர் கிராக் இருந்திருக்கும். இப்போ இதில் தண்ணி பிடிக்கணும். கோல்டு வாட்டர் நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால இதில் பிடிச்சிக்கிறோம். இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் ரெகுலர் தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஐஸ் கியூப் இருந்தால் ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இங்கே வச்சிடலாம். இது கூல் டவுன் ஆகட்டும். இந்த மீன் டைம் டக்குன்னு லஞ்சு ரெடியாக எடுத்து வைக்கலாம். நாளைக்கு போகணும் வச்சிருங்க. ஸ்நாக் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இன்னொரு ஏறுதா இல்லையா? சோஃபார் ஏரில் நேற்றும் சாப்பிட்டோம், முந்தானே சாப்பிட்டோம். இது கொஞ்சம் இது வந்து பேக்டுனால கொஞ்சம் ஓகே. அட்லீஸ்ட் என்ன இதுன்னு தெரியாது. இன்க்ரீடியண்ட்டில் க்ரீன் பினட் வெஜிடபிள்ஸ், கனலா ஆயில் பேக் பண்ணுறானுங்கண்ணா. எதுக்கு ஆயில் போடுறானுங்க? வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர், ரைஸ், சால்ட், கால்சியம் கார்பனேட், ரோஸ்மெரி எக்ஸ்ட்ராக்ட். எனிவேஸ் ரைஸ் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டாக உரிச்சிட்டோம் வைங்க. சுடுது 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 சுடு.
சமையல் செய்யும் போது அப்பப்போ வேலையை முடிச்சிடணும். ஃபாஸ்ட்டாக குக் பண்ணும்போது க்ளீனும் பண்ணிடணும் சைமல்டேனியஸாக. ஸோ தான் நமக்கு வேலை முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்று அது ஒன்று அது ஒன்று இது ஒன்று சேர்ந்துட்டே இருக்கும். ஏதாவது அவிச்ச முட்டையெல்லாம் இதில் வந்துருச்சு, ஒன்று மட்டும் லீக் ஆகிடுச்சு, அதனால அதில் வெறும் ஒயிட்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், மற்றெல்லாம் எடுத்து போட்டேன். ரைஸ் வந்து இதில் நான் வச்சுருக்கேன், மட்டை ரைஸ். எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது? 200 கிராம்ஸ் இருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெஷரிங் ஸ்கேல் வச்சு, அது அவருக்காக. நான் இப்படிலாம் சாப்பிட மாட்டேன். என் மனசுலேயே தோணும், இவ்வளோ நீ சாப்பிட்டா போதும் இன்றைக்கின்னு. அந்த மாதிரி சாப்பிட வேண்டாம். ஏன்னா சைட் டிஷ்ஷை பொறுத்து இருக்கு, குழம்பு பொறுத்து இருக்கு, கிரேவியை பொறுத்து இருக்கு. மிக்ஸ் பண்ணி ஸ்பூனில் சாப்பிட்டோம்னா கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஒரு போலுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது. இல்லை, இது தட்டில் போட்டால் இதுவே நிறைய தான். நான் வந்து ஒரு சொல்கிறேன், இல்லை ஒரு ஐடியாக்கு அளவு ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணோன்னா என்ன எவ்வளோ அளவு சாப்பிடணும், அதுக்காக சாப்பிட்றேன். புரியுது எனக்கு, அதெல்லாம் எனக்கு புரியுது. I'm just saying, like, இது இவ்வளவுதான் சாப்பிடணுமா அப்படிலாம் இருக்கா? நீங்க இவ்வளவுதானா 100 கிராம் தான் சாப்பிடணும். 100 கிராம் இவ்வளவுலாம் நீ ஃபாலோ பண்ற அளவுக்கு நீ ஒரு ஆளா? அந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது நமக்கே தோணும், நம்ம அவ்வளோலாம் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு தோணும். ஆனா வினோத் வந்து சில நாள் பண்ணுவார். எல்லா நாளும் நீங்க ட்ரூவா பண்றது இல்ல. எல்லா நாளும் பண்ண மாட்டீங்கல்ல? எல்லா நாளும் உங்களுக்கு அந்த இல்லை மைண்டு தான். இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இன்னைக்கு இதை சாப்பிட்லான்னா அவ்வளோ கம்மியாக சாப்பிட்டுக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக சாப்பிட ட்ரை பண்ணணும். சில நாள் நல்லா இருக்குது, எக்ஸப்ஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிட்னா அன்றைக்கி ஆசைப்பட்டானா சாப்பிட்டுக்க வேண்டியதான்றேன். ரொம்ப ஓவராக நான் சாப்பிட மாட்டேன்லாம் அந்த மாதிரி சன்னியாசியம்லாம் நான் எடுக்கல எதுவும். ஸோ சாப்பிட்னா சாப்பிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் குறைச்சி சாப்பிட்ணுன்னு பார்க்குறேன் கார்பை. இல்லை அன்றைக்கி நல்லா இருக்குது, எக்ஸப்ஷன் இன்னைக்கு சூப்பராக இருக்குது, சாப்பிட்லான்னா சாப்பிட வேண்டியதான்றேன். இது ஒரு இந்தியன் ஸ்டோர்ல வாங்கினே. மார்பிள் மணக்கட்டி நல்லா இருக்கு. கட் பண்றதுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். சாதம் ஒரே நிமிஷம், குழம்பு மட்டும் ரெடி ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ சாதம் குழம்புலாம் வைக்கிறேன்ல, அது மாதிரி எடுத்து இந்த மாதிரி போர்ஷன் சைஸ் பண்ணி உள்ள வச்சிருவேன். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நான் சூடு பண்ணுவேன். எல்லாத்தையும் நான் சூடு பண்ண மாட்டேன். எல்லாத்தையும் சூடு பண்ணால் யார் சாப்பிட்றது? வேஸ்ட் ஆகிடுறதுனால அப்படி வச்சுருவேன். மிளகா சீடு. பை த வே, when you are handling green cheese, be careful. கண்ணில் வச்சதுக்கு முன்னாடி கை கழுவிக்கோங்க, இல்லைன்னா கஷ்டம். இப்போ வந்து நம்ம ரீல் எடுப்போம் இதுக்கு, ரைட்? ரீலில் லைவாக பார்க்கட்டும், வைங்க, பார்ப்பாங்க எப்படி எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கிறீங்கன்னு பார்க்கட்டும் எல்லாரும். இப்போ ரீல் எடுக்க போகிறோம். எப்படி ரீல் எடுக்கிறான்னு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஃபுட்டெல்லாம் இப்படி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவோம். இந்த ஃபுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். செட்டுக்காகலாம் போடல, ரியலாகவே தான் நடக்கும். ஸோ லெட்ஸ் கோ. ரெடி? ஹலோ எவ்ரிபடி. இன்னைக்கு லஞ்சுக்கு எப்பவும் போல் கேரளா மட்டா ரைஸ், 200 கிராம்ஸ் ரைஸ் இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி சூப்பரான தட்டைப்பயிறு போட்டு முருங்கைக்காய் அண்ட் பூண்டு போட்டு காரக்குழம்பு. ஏற்கனவே நான் பண்ணதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். டைம் சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிக் போர்ஷனில் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி வந்து டூனாவில் பண்ண ஒரு புட்டு. இதோடைய ஃபுல் விளாக் நான் எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன். எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீனுக்காக முட்டை, எக் ஒயிட்ஸ் நம்ம சாப்பிடுவோம். வினோதுக்கு வந்து பொரியல் வேணுன்றதுக்காக அவர் கொஞ்சம் பாவக்காய் போட்டு. இதுதான் எங்களோட லஞ்ச் இன்னைக்கு. கரெக்டா? கரெக்டாக இருக்கு, பார்த்துட்டீங்களா? கரெக்டாக இருக்கு. வெயிட் அப்படியே வாங்க மக்களை, வாங்க. அதை வெயிட் பண்ணி ஸோ இப்படி வந்து நம்ம பிளேட்டை ரெடி பண்ணிடுவோம். இந்த ரைஸ் தான் இவ்வளோ தான் சாப்பிடுவோம். எக்ஸ்ட்ரா வேணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் சாப்பிட்டோன்னே இன்னொரு 50 கிராம் ரைஸ் சாப்பிடுவோம். இன்னும் வேணும்னா சம்டைம்ஸ் ஐயோ இன்னும் கொஞ்சம் தயிர் சாப்பிடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குழம்பு சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். அப்படி சாப்பிடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுப்போம். மோஸ்ட்லி இவ்வளோ தான் நம்மளால் சாப்பிட முடியும். மட்டா ரைஸ் சாப்பிட்றதோட அட்வான்டேஜ் அது ஒன்று. கொஞ்சத்துக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அது வந்து ஃபில்லிங்காக இருக்கும். அந்த ரைஸ் வந்து பெரிய பெரிய ரைஸாக இருக்கிறதுனால, மொட்டா ரைஸாக இருக்கிறதுனால இது இப்படி வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒயிட்டை மட்டும் இப்படி சாப்பிட்ருவோம். இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து தூக்கி குப்பையில் போட்டுருவோம், ட்ராஷில் போட்டுருவோம். செடியில் போடுன்றாங்க, சில பேர் போடலாம். இங்கே எங்களுக்கு பாம்பு தொல்லை இருக்குது. நான் போட்டேன்னா அப்புறம் பெரிய பாம்பு புத்தே என் வீட்டு வாசலில் வளர்ந்துடும். போட முடியாது. இது வந்து ஒரு மீலுக்கு 3 சாப்பிடலான்னு சொல்கிறாங்க இல்லையா வினோத்? நம்ம 2 தான் சாப்பிட்றோம். வைக்கிறேன் எதுக்கும் 3 வச்சுக்கோங்க. இதை நான் ஏற்கனவே சாப்பிட்டு வச்சேன். நான் வந்து என்னோடய சாப்பாடு சாப்பிட்றது முன்னாடி ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்ட் வித்
egg white, and then I will eat whatever. And after my meal, I will have my coffee. That's my first coffee. Usually, அதே மாதிரி இந்த எல்லா நிறைய இது சொல்லுவாங்க எல்லாருமே. அதோடைய பேக்ரவுண்டு தான் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னு தெரிஞ்சுக்கிற விஷயம்னால அந்த ஆப்பிள் வினிகர் சாப்பிட்றது கூட என்ன தெரியும் என்னென்னா, யூஸ்வலி நம்ம ரைஸ் எனி கார்பு சாப்பிட்டோன்னா உடனே அது வந்து அந்த பிளட் ஸ்ட்ரீமில் அந்த ஸ்பைக் ஆகும், சுகர் வந்து ஆட் ஆகிட்டு ஸ்பைக் ஆகும். நம்ம என்சைம் இருக்கிற பாடியில் என்சைம் என்ன பண்ணணும்னா அது பிரேக் டவுன் பண்ணும். கார்ப் சாப்பிட்டீங்கன்னா கார்பை வந்து சுகராக அந்த இது குளுக்கோஸை மாற்றி பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கிறதுக்கு பண்ணுதில்ல. இந்த ஆப்பிள் வினிகர் அந்த இது சைடர் சாப்பிட்றதுனால அந்த என்சைம் வந்து பிளாக் பண்ணும். உடனே பிரேக் பண்ணாமல் இட் வில் டேக் இட்ஸ் டைம். அதனால் உங்கள் பிளட்டில் வந்து ஸ்பைக் ஆகாது இமீடியட்டாக. அதனால் உன்னுடைய ஸ்பைக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆப்பிள் வினிகர் அந்த சைடர் சாப்பிட்றதுனால சொல்கிறேன். ஸோ அதுதான் அதோடைய பேக்ரவுண்டு, சயின்ஸ் பிஹைண்ட் இட். ஆமாம், அதே மாதிரி சாப்பிட்டோன்னே லைட்டாக நடக்கணும்னு சொல்கிறது ஏன்னா அந்த பிளட் சுகரில் இருக்கிற மசில்ஸ் இருக்குல்ல, அந்த மசில்ஸ் வந்து நீ கொஞ்சம் நடந்த மூவ்மெண்ட் எதாவது கொடுத்தீங்கன்னா இட் ட்ரை டு அப்சர்வ் த குளுக்கோஸ் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம்ஸ். அதனால ஸ்பைக் அதுவும் கண்ட்ரோல் பண்ணும். அதனால சாப்பிட்டோடனே கொஞ்சம் நடக்கணுன்றாங்க லைட்டாக மூவ்மெண்ட், நாட் லைக் வாக்கிங் ரன்னிங்லாம் இல்லை, லைட்டாக ஏதாவது ஒர்க் அவுட் நான் 10 நிமிஷம் நடக்கிறது இல்லை 10 நிமிஷம் சும்மா வாக்கிங் மாதிரி போகிறது. அது மாதிரி சுகர் பேஷண்ட் எப்போ சொல்கிறாங்கன்னா அந்த பிளட் சுகர் ஸ்பைக் இதுக்கு முன்னாடியே அது வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் அந்த மசில்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. அதோட ஆஃபீஸில் இருந்தால் கூட நம்ம கை கால் ஸ்ட்ரெச் பண்ணுறது இல்லை அந்த காஃப் மசில் இந்த லெக் மூவ்மெண்ட் தருவாங்கல்ல ரைஸ் பண்ணுற மாதிரி, அது மாதிரி பண்ணால் அது பெஸ்ட்டுன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ லீசனாக தெரிஞ்சுக்கிறதுனால நான் ஷேர் பண்ணுறேன். ஜென்ரல் குட் ப்ராக்டிஸ்ன்றான். ஆமாம், இல்லை ஜெனரல் குட் ப்ராக்டிஸ் எதுக்குன்னு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல எதனாலன்னு நான் அதை தான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். சும்மா இது பண்ணிட்டா அது பண்ணேன்னு 1000 விஷயம் நடக்கும், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டா தென் நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இது சான்ஸ் எடுத்துக்கலாம், பண்ணணுமா பண்ணக்கூடாது டிசைட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு எப்படி வேணுமோ. கரெக்ட். எனிவே, ஸோ this is going to be my lunch and I hope you enjoyed this vlog. I hope you like this casual cooking vlog. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி vlogல குக் பண்ணி. ஸோ உங்களுக்கு ஒரு ரியல் டைமில் எப்படி ஒரு ஐட்டம் ரெடி ஆகுது, எப்படி ஒரு ரீல் ரெடி ஆகுதுன்றதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காம lot of people have been watching the videos without subscribing. Please subscribe. If you subscribe, it will help our channel grow. And also மறக்காம இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. Thank you very much. Bye. Thank you guys for watching this video.